ஹலோ விவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பயோமெட்ரிக் சம்பந்தமான ஒரு அப்டேட் தான். பயோமெட்ரிக் நம்ம வந்து அதுக்குண்டான எக்ஸ்ட்ரா அந்த காலம் முடிய போகுது அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தோம், எடுக்க முடியல, அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்ட்டு. ஆனா இந்த வருஷம் லாஸ்ட் வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்ன வரைக்குமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் போய் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எல்லா சென்டர்களுமே அந்த 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் அடுத்த நாளுடைய இது ஓப்பன் ஆக வேண்டியது அந்த நேரத்துல மட்டும் சர்வர் ஸ்லோ ஆயிருது, அந்த இது உள்ளே போக மாட்டுது. அதுக்கப்புறம் ஒரு 15 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லுன்னு காமிக்குது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுல என்னன்னா, அதாவது முபாரக் அல் கபீர், ஃபர்வானியா, மிஷ்ரீஃப், மிஷ்ரீஃப்ல இருக்கக்கூடிய அந்த ஃபிங்கர் எடுக்கிற இடம், அதே மாதிரி இந்த இந்த 5 கவர்னரேட்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் அந்த இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த இடங்கள் எல்லாமே மால்கள்லாம் அறிவிச்சிருந்தாங்க எல்லா இடங்கள்லயும். ஆனா மால்கள்ல எல்லாம் கொய்த்திகள் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் காமிக்க மாட்டேங்குது. இந்த இடங்கள்ல எல்லாம் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது வந்து உங்களுக்கு 7 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஆனா இது அல்லாம உம்முல் ஹைமான், அதே மாதிரி ஜஹ்ரா கவர்னரேட்ல மட்டும் பாத்தீங்கன்னா, ஜஹ்ராவும் உம்முல் ஹைமான்லயும் நைட்டு 12 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஓப்பன் ஆகுது. இந்த 7 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து காமிக்காது. ஆனா இந்த உம்முல் ஹைமானும் ஜஹ்ராவும் மட்டும் நீங்க 12 மணிக்கு நைட்டு செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃப்ரீயா இருக்கும். அதிகமான அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்குது. ஒரு நாளைக்கு வந்து இந்த மற்ற இடங்கள்ல எல்லாம் 1 மணி நேரம் கேப் போட்டு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். இது வந்து கண்டினியூ அப்பாயின்மெண்ட் ஒவ்வொரு மணிக்கும் பாத்தீங்கன்னா. அதனால இந்த உம்முல் ஹைமான் ஜஹ்ரால வந்து நைட்டு 12 மணிக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேருக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். என்ன கொஞ்சம் தூரம் அவ்வளவுதான். வண்டி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களோட அந்த மாதிரி நீங்க 4 பேர் 3 பேர் அந்த மாதிரி புக் பண்ணிட்டு விட நீங்க வண்டியில போகலாம். ஆனா கொஞ்சம் தூரம் அவ்வளவுதான். அதே லொகேஷன் எல்லாம் காமிச்சிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், உண்மையா என்னன்னு தெரியல. ஃபர்வானியாவில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, பயோமெட்ரிக். அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டேடியத்துக்கு ஏத்தாப்புல ஈவினிங் நேரத்துல மாலை நேரங்கள்ல போனோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் எடுக்காம கூட ஒரு சில பேர் அந்த லைன்ல விடுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். பயோமெட்ரிக் சம்பந்தமான இந்த ஒரு அப்டேட் தான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதனால இது வரைக்கும் பயோமெட்ரிக் எடுக்காதவங்க இந்தபடி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். அவ்வளவுதான். இந்த தகவலை நீங்க மட்டும் பார்த்தது இல்லாம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கருத்துக்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர்